மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரே கட்சி அதிமுக தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக அரசு மீதான மக்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, எங்கு சென்றாலும் வரவேற்பு, திட்டங்களினால் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது, என் மீது பொழியும் அன்பினை பார்த்து இபிஎஸ் இப்போ கொஞ்சம் இன்செக்யூர் ஆயிட்டாரு, கலக்கத்தில் இருக்கிறார், அதனால ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாரு அப்படின்றது முதலமைச்சரனுடைய பதிலடியாக இருக்குது. சிரிக்காம எப்படி பொய் சொல்றாங்க, 4.5 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்தோம் அப்படின்லாம் அவர் பொய் சொல்கிறார் போன்ற பதிலடிகளை அவர் கொடுத்திருக்கிறார். எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? வணக்கம். அதாவது பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எப்பவுமே இந்த கற்பனை சித்தரிப்புகள் இப்போ ஊடகத்தில் இருக்கிறதுனால அதே கற்பனை கேள்விக்கு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பதில் சொல்கிறார். இந்த மாதிரி கற்பனையான கேள்விகளை பதில் சொல்ல முடியாது தம்பி, மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்கான பதில் அது. அதாவது சமீபத்தில் ஒரு ட்ரெண்டு பார்த்தோம். கடந்த ஒரு சில நாட்களாக யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் அதிமுக வாக்கு அவங்கள்ட்ட போயிடும், இல்லை என்ன நடந்தாலும் அது அஇஅதிமுகவுக்கு இழப்பு, என்ன அரசியல் நிகழ்வுகள் நடந்தாலும் அது அஇஅதிமுக பெரிய பாதகம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு போய்கிட்டே இருக்கிறது. அதோட தொடர்ச்சிக்கான பதிலை சொன்னார். கற்பனை நிறுத்துங்க, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. இன்னொரு விஷயம், பொதுச் செயலாளர் கண்ணியமாக இயக்கத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இப்போ மரியாதைக்குரிய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தனிநபர் விமர்சனத்தை தான், தன்னோட பதவிக்கு இருக்கக்கூடிய அழகையும் மறந்து தன்னிலையும் மறந்து, அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார், திராவிட இயக்கத்தோட தலைவர், திமுக தலைவராக இருக்கார், முதலமைச்சராக இருக்கார், இந்த பதவிக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதையெல்லாம் மறந்து ஒரு தனிநபர் விமர்சனம் எங்கள் பொதுச் செயலாளர் மேலே தனிநபர் விமர்சனமாக வச்சு எங்கள் பொதுச் செயலாளர் சவால் விட்டார். 4.5 ஆண்டு கால ஆட்சி, நான் தயாராக இருக்கேன், என்ன சாதனை பண்ணினேன் அப்படின்னு. புரட்சி தலைவி அம்மா இல்லை, 2017 நான் ஆண்ட 4.5 ஆண்டு ஆட்சி நான் என்ன சாதனை பண்ணேங்கிறத நான் எந்த மேடைக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் இப்போ நடத்தி கொண்டிருக்கிற 3.5 ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை துண்டு சீட்டிலாம் பேசுறீங்களான்னு கேட்டு சவால் விடுத்து தேர்தல் நேரத்தில் எந்த திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தலையா என்ன, அதைத்தான் அவர் சொன்னார். அவர் தலைமையில தான் ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில தான் நடந்துகிட்டு இருக்கு, திராவிட மாடல் என்னும் ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல, என்ன சாதனை பண்ணீங்கன்னு நீ என்ன மேடைக்கு வேணாலும் கூப்பிடுங்க, நான் வரேன் பேசுகிறேன், நான் பேசுவதற்கு தயார், என்னுடைய ஆட்சியுடைய சாதனைகளை நான் பேசுவதற்கு தயார், நீங்கள் தயாரா, சவாலுக்கு தயாரான. இதோட எனக்கு தெரிஞ்சு 4வது தடவை சவால் விட்டார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமா திகழ்றதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அது அதிமுக அப்படின்ற அது ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஆட்சி மட்டும்தான் அதற்கு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க எப்படி முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறியீடுகளும், தொழில்துறையாகட்டும், மனிதவள மேம்பாடாகட்டும், எந்த துறையினுடைய குறியீடை எடுத்துக்கொண்டாலும் மற்ற மாநிலங்களை காட்டி நாம் முன்னோடியாக இருந்தோம் அப்படிங்கிறது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். இப்போ 2021 ஆட்சிமான முதல் வருஷமே இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் அவருக்கு தனக்குத்தானே பட்டம் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 23 காணும், 22, 23, 24 காணுமே, நம்பர் 1 முதல்வங்கிற பட்டம் காணும். எந்த ஒரு குறியீடை எடுத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு முறை வாங்கியிருந்தாரு. இபிஎஸ் நம்பர் 1 முதல்வருங்கிறது தரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாடு முன்னோடி மாநிலம், தனக்கு தானே பட்டம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு முன்னோடி மாநிலம்னா அப்ப 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலம், அதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சி காலம், அதுக்கு முன்னாடி அதிமுக திமுக அதையும் சேர்த்துதான் எடுக்க முடியும். அதிமுக மட்டும் எப்படி அந்த கிரெடிட் இருக்கும்? எடப்பாடியார் தனக்கு தானே நம்பர் 1 முதல்வர் பட்டம் கொடுக்கணும்னா அவர் ஆட்சி செய்த 4 வருஷமும் அவர் கொடுத்துக்கலாம். பட்டம் என்பது தானாக வச்சுக்கிறது கிடையாது, அடுத்தவங்க ஏதோ ஒரு தரவின் அடிப்படையில் கொடுக்கறது. இப்போ முக ஸ்டாலின் அவர் நான் இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் அவருக்கு தனக்கு தானே பட்டம் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் அதை எங்கள் எடப்பாடியார் அதை பண்ணலை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியாவில் இந்தியாவில் எடுத்துங்க, எந்த மாநிலத்திலுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம்ங்கிறதே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. செய்த சாதனையாளர் எடப்பாடி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு மருத்துவ படிப்பு கனவுக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இப்படி ஒரு தனித்துவமான சாதனை மட்டுமல்ல, மக்கள் நல திட்டங்களையும் கொடுத்து ஆட்சி செய்தது அதிமுக. அதனாலதான் மக்கள் செல்வாக்கு இருக்க இயக்கம். நான் பாயிண்டடா இந்த விமர்சனத்துக்கு வந்துடுறேன். திமுக அரசு மீதான மக்களுடைய நம்பிக்கை வலு பெற்றிருக்கிறது, எங்கு சென்றாலும் ரிசப்ஷன் அதிகமாக இருக்கு, அதனால அதனை பார்த்து கலக்கம் அடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை எல்லா விமர்சனங்களும் முன்வைக்கிறார் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்க? இந்த மேடைக்கு வேணாலும் கூப்பிட்டு நான் பேசுறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லி அதுக்கு பதில காணும். அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒருவர் கலக்கத்தில் இருக்காரா, இல்லை வரப்போறைய கூட்டத்தை பார்த்து மக்கள் ஆரவாரத்தை பார்த்து ஆதரவை பார்த்து கலக்கம் சொல்கிறீங்க, எடப்பாடியாருக்கு கலக்கமா? அதை தான் சொல்கிறேனே, மரியாதைக்குரிய
தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அந்த பதவிக்குன்னு ஒரு அழகு இருக்கு, அது கண்ணியம் இருக்கு. அதை என்னன்னு தெரியாம தரம் தாழ்ந்து இல்ல தனி நபர் விமர்சனம் தனிநபர் வைக்கிறதா புரியா இருக்கு. விமர்சனங்களை இபிஎஸ் வச்சதே இல்லையா? இல்ல கடந்த காலங்களை நம்ம அப்படி எடுத்து பார்த்தோம்னா தனி மனித விமர்சனங்கள், ஸ்டாலின் மீதான விமர்சனங்களையும் நிறைய வச்சிருக்காருல்ல இபிஎஸ். இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அதுல மலிவான அநியாயத்துல ஒரு நியாயம் வேண்டாமா? இல்ல நீங்க வந்து ஏடிக்கு போட்டிங்கிற மாதிரி இது விவாதம் பேச முடியாது. ஒரு முதல்வர் பதவிக்குன்னு ஒரு அழகு இருக்கு. அந்த முதல்வர் பதவிக்கு என்ன அழகு இருக்கோ, அந்த கண்ணியம் இருக்கோ, அதை காக்க தவறுகிறான்னு சொல்லி நானும் கண்ணியமாக தான் சுட்டி காட்டுறேன். இப்போ இதை என்னால் வேற மாதிரி சொல்ல முடியும்னா, 3.5 ஆண்டு காலம் நடிப்புத் துறையில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் நடிப்புத் துறையில் வசனங்கள் தரக்குறைவாக இருக்குன்னு என்னால் சொல்லியிருக்க முடியுமா? இப்போ தினம் தினம் நடிச்சுட்டு இருக்கிறாரு மக்களை ஏமாத்துவதற்கு. வசனகர்த்தா சரியா வசனம் எழுதி கொடுக்காம கண்ணிய குறைவான வசனத்தை எழுதி கொடுக்குறாரு. அதே முன்னணி நடிகரான ஸ்டாலினுக்கு அழகு இல்லை. இப்படி கூட என்னால் விமர்சனம் வைக்க முடியும். நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அதை எடுத்துக்கிறேன்.